எண்ணூர் பகுதியில 25க்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுல 17 நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்துகின்றன. அதுல முக்கியமானது CPCL, அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் நானும் CPCL தான் இதற்கு காரணம்னு நாங்க சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழு அமைக்க வேண்டும். இல்ல உங்களால அமைக்க முடியலன்னா CBI விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். ஏன்னா சில நிறுவனங்கள் வெள்ளங்காலத்துல அவங்க கிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்றே அந்த வெள்ள தண்ணியில கலந்து விடுவார்கள். இது கடந்த காலத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம். அதுல வேலூர் மாவட்டத்துல இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல பாலாத்துல வெள்ளம் வர நேரத்துல அங்க இருக்கின்ற கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில விடுவாங்க, வேணுமே வெளியில விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது இங்க நடந்ததான்னு எங்களுக்கு தெரியணும், இங்க மக்களுக்கு தெரியணும். அதனாலதான் CBI விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது. முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க ஒரு குழு உடனடியாக அமைத்து அந்த குழு இன்னும் 1 மாதத்துல இடைக்கால அறிக்கை, 3 மாதத்துல முழு அறிக்கை கொடுத்து இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் இங்க அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு இதற்கு கொடுத்த அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய என்ன கசிவு நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு. இதற்கு ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய். எங்க, எந்த உலகத்துல இருக்கிறோம், எந்த காலத்துல இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. இது மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்பு, மீன்களுக்கு பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. இது ஒரு 5 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் 1500 ரூபாய் இழப்பீடாது. அமெரிக்காவில சமீபத்துல இதே போன்ற ஒரு எண்ணெய் கசிவு நடந்தது பெரிய அளவுல. அங்க அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்திற்கு அங்க அமெரிக்கா நீதிமன்றம் எவ்வளவு தெரியுமா அபராதம் கொடுத்திருக்காங்க? 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். 1.25 லட்சம் கோடி ரூபாய் அங்க தீர்ப்பு. சமீபத்தில் பாம்பேல அங்க இதே போன்ற எண்ணெய் கசிவு நடந்தது. அங்க பாம்பேல இருக்கிற நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அறிவித்தாங்க. சென்னையில இங்க 2 கப்பல்கள் மோதி இங்க சென்னையில என்ன கசிவு வந்தது, அதுக்கு 240 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க பசுமை தீர்ப்பாயம் எல்லாம். இதற்கு 8.25 கோடி ரூபாயா. என்ன அநியாயம் இது. வாழ்வாதாரம் கிடையாது, இங்க மீன் பிடிக்க போக முடியல. குறைந்தது 500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போவது கிடையாது. இன்னூர்ல இருக்கிற பிரச்சனை எண்ணெய் கழிவு பிரச்சனை, எண்ணெய் கசிவு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க வேண்டும். தனியாக அணுகுமுறை மாநில அரசு செய்ய வேண்டும். மத்திய அரசும் இதற்கு உதவ வேண்டும்.